வணக்கம் நண்பர்களே. கோடீஸ்வர யோகத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோடீஸ்வர யோகம் அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கணும், அந்த கோடீஸ்வர யோகம் வர்றதுக்கு ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான எளிய தீர்வையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், ஜோதிட கருத்துக்கள் எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேல யோகம், கேல யோகம் தான் கோடீஸ்வர யோகம். அது என்ன சார் கேல யோகம்? நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். ஒரே கட்டத்தில், அதாவது ஒரே ராசியில் குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து இருந்து அந்த குரு பகவான் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று இருந்தால் அதுதான் அந்த கேல யோகம். கேல யோகம் என்னும் கோடீஸ்வர யோகம். குரு தான் தனக்காரகன், குரு தான் பணத்துக்கு அதிபதி, அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி குரு பகவான் தான். அப்படிப்பட்ட தனக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் ஒரே ராசியில் ஒரே வீட்டில் ஞானத்தை கொடுக்கக்கூடிய வலிமையான கிரகமான கேது பகவானோட இணையும் போது அந்த கேல யோகம் செயல்படுது. அதாவது ஜாதகருக்கு பணத்தின் மேல் ஒரு ஈர்ப்பை அந்த அமைப்பு கொடுக்குது. அதாவது நிலைத்த செல்வம், பெரும் பணக்காரர்களை ஆக்கும் அமைப்பு இந்த கேல யோகத்துக்கு உண்டு. குறிப்பாக அந்த குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கணும். அப்போ தான் அந்த கேல யோகம் முழுசாக அதோட பலனை கொடுக்கும். குரு பகவான் ஆட்சி உச்சமாக இல்லாமல் நட்பு நிலையிலேயோ இல்லை சமநிலையிலே இருந்தால் பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது. குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சமாக இருக்கணும். குரு பகவான் எந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு? உங்கள் ஜாதக கட்டத்தில் தனுசு ராசியில் குரு இருந்தால் ஆட்சியாக இருப்பார். மீன ராசியில் குரு இருந்தால் ஆட்சியாக இருப்பார். எங்கே உச்சமாக இருப்பார்? கடக ராசியில் உங்கள் ஜாதகத்தில் குரு இருந்தால் குரு பகவான் உச்சம் என்னும் அமைப்பை பெறுறாரு. அதாவது ஆட்சி உச்சம் என்பது வலிமையான அமைப்பு. அந்த குரு பகவான் தனக்காரகன் வலிமையாக இருந்து உடன் கேதுவோடு இணையும் போது அந்த கேல யோகம் செயல்படுது. அதுலேயும் குறிப்பாக கேது திசையில் அல்லது குரு திசையில் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்காமல் இந்த கேல யோகம் போகாது. சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருப்பாங்க, இன்னும் சொல்ல போனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த கேல யோகம் இருக்கும். என்ன காரணம்? சாதாரண நிலையில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு சராசரியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வயதில் சரியான வயசில் கேது திசையோ அல்லது குரு திசையோ வந்து இந்த அமைப்பு, இந்த கேல யோக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த திசை கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணும். அதாவது குப்பையில் கிடந்தவர்களை கோபுரத்தின் உச்சியில் ஏற்றும் இந்த கேல யோகம் என்னும் கோடீஸ்வர யோகம். அதாவது இந்த கேல யோகம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் பல கோடைகளை பார்க்காம அவங்க போக மாட்டாங்க. அதாவது பணத்துக்கு உண்டான யோகங்களில் முதன்மையான யோகம் தான் இந்த கேல யோகம் என்னும் கோடீஸ்வர யோகம். உங்கள் ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். இந்த கேல யோகம் அமைப்பு இருந்தால் அந்த குரு திசையோ கேது திசையோ வந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆவது 100% உறுதி. அதுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வலிமையாக இருக்கணும். குறிப்பாக அந்த திசை வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குரு திசையோ அல்லது கேது திசையோ வர்றது ரொம்ப முக்கியம். அந்த திசையில் உயர்வை கொடுக்கும். சாதாரணமாக இருக்கிறவங்க கூட கோபுரத்தின் உச்சியில் ஏற்றும் கோடீஸ்வரனாக்கும் இந்த கேல யோகம் என்னும் கோடீஸ்வர யோக அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேல யோகம் ஆன்மீக ரீதியாக நல்ல பலனை கொடுக்கும். கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் இந்த கேல யோகம் இருக்கிறவங்களாம். அதாவது ஆன்மீகம், கோவில் இதில் விருப்பம் அதிகமாக இருக்கும். அதற்காக நிறைய செலவும் செய்வாங்க. ஆன்மீக ரீதியாக கோவிலுக்கு செலவு பண்ணுறது,
கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அந்த ஆன்மீகத்தில் கடவுள் நம்பிக்கையில் அதிக ஈடுபாடு இந்த கேள யோகம் உள்ளவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.